ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி எம்மியான ஒரு பாஸ்தா பார்க்கலாம். இது வந்து நான் பச்சை பட்டாணியில் தான் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வீட் பாஸ்தா தான் எடுத்துருக்கேன். அது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து ஸ்ட்ரைன் பண்ணி சைட் வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு பேஸ்ட்ரு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பட்டர் ஒரு பேனில் வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மெல்ட் ஆனோன்னே கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் பச்சை பட்டாணி வந்து நல்லா குக் பண்ணி சைட் வச்சுட்டேன். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா குக் ஆனால் போதும். இதை வந்து கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அதே பேனில் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு 1 கப் வந்து பாஸ்தா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து லைட்டாக கொதி வர ஆரம்பித்தோன்னே நம்ம வந்து ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆர் மில்க் ரெண்டுத்தில் எது இருக்கோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம மொசரல்லா சீஸ் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ப்ராசஸ்டு சீஸ் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து நல்லதில்லை. ஸோ நான் வந்து மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எம்மியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.